கிருஷ்ணரும் பலராமரும் சாந்திபனி என்ற முனிவரினுடைய தவக்குடிலில் தங்கி கலைகளை கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 64 நாட்களில் 64 கலைகளை கற்றுவிடுகிறார்கள். கடைசி நாளில் கிருஷ்ணர் கேட்கின்றார் சாந்திபனி முனிவரிடம், குருவே, நான் தங்களுக்கு என்ன குரு காணிக்கை தட்சணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு கேட்கும் பொழுது சாந்திபனி முனிவர் சொல்கின்றாராம், தாங்கள் எனக்கு சீடராக கிடைத்ததே மிகப்பெரிய குரு தட்சணை, வேறு எதுவும் வேண்டாம் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லும் பொழுது சாந்திபனி முனிவருடைய மனைவி வெளியே வந்து சொல்கின்றாளாம் தவக்குடிலில் இருந்து, என்னுடைய குழந்தை, ஒரே குழந்தை 12 வருடங்களுக்கு முன்னால் கடலிலே நீராடச் சென்றது. அப்பொழுது தண்ணீரிலே விழுந்து இறந்து விட்டது. தாங்கள் அந்த குழந்தையை உயிரோடு எனக்கு கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கின்றார்களாம். ஏன்னா இந்த குழந்தையினுடைய சோகம் அந்த பெண்ணினுடைய மனதை மிகவும் சோர்வடைய செய்து விட்டது. புத்திர சோகம் கொடுமை அல்லவா, அதனால. அப்பொழுது கிருஷ்ணர் சொல்கின்றாராம், நான் தங்களுக்கு உரிய குரு காணிக்கையை மிகச்சரியாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுகின்றாராம். அவர் கடலரசனிடம் சென்று கேட்கின்றாராம், 12 வருடங்களுக்கு முன்னால் ஒரு குழந்தை இங்கே தண்ணீரில் விழுந்து விட்டதா அப்படின்னு கேட்கும் பொழுது கடலரசன் சொல்கின்றானாம், சுவாமி, தாங்கள் தேடி வந்த குழந்தை இங்கே கிடையாது அப்படின்னு. அப்பொழுது கிருஷ்ணர் நம்பவில்லை. ஏன்னா அவர் கடலுக்கு உள்ளே போய் பார்க்கின்றார். அப்பொழுது உள்ளே பாஞ்சனேன் என்ற ஒரு அசுரன் இருக்கின்றான். அவனை கேட்கின்றார், நீ அந்த குழந்தையை விழுங்கி விட்டாயா அப்படின்னு. ஆனால் அவன் போருக்கு வருகின்றான். அவனை கொன்று அவனுடைய எலும்புகளை கொண்டு உருவாக்கப்பட்டதே பாஞ்சஜன்யம் என்ற சங்கு. பின்பு கடலிலிருந்து வெளியே வந்து யமலோகம் செல்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. அங்கே யமனிடம் கேட்கின்றாராம், இங்கே ஒரு குழந்தை வந்ததா 12 வருடங்களுக்கு முன்னால், என்னுடைய குரு சாந்திபனி முனிவருடையது அப்படின்னு கேட்கும் பொழுது யமன் கொடுக்கின்றானாம் அந்த குழந்தையை. இப்பொழுது அந்த குழந்தையை கூட்டி கொண்டு வந்து சாந்திபனி முனிவருடைய தவக்குடலில் இருக்கின்ற அவருடைய மனைவிடம் கொடுத்து காலில் விழுந்து சொல்கின்றாராம், ஆமா, நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான குரு காணிக்கை என்று சொல்கின்றாராம். எவ்வளவு அற்புதமான குரு காணிக்கை கொடுத்தார் கிருஷ்ண பரமாத்மா! யாராலும் பாராட்டப்பட வேண்டிய அருமையான குரு தட்சணை அல்லவா? ஜெய் கிருஷ்ணா.